வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிராமத்திலிருந்து வர மக்கள் இந்த பங்குச்சந்தையை பற்றின எந்தவித பின்புலமும் பேக்ரவுண்டும் இல்லாமல் முதல் தலைமுறையாக யாரெல்லாம் இந்த பங்குச்சந்தைக்குள்ளார வராங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை போக்கணும். பங்குச்சந்தையில் நடக்கிற விஷயங்களை பற்றி நாம் வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற சேனல். இதை தொடர்ந்து நாம் நிறைய விஷயங்களை, பேசிக்கான விஷயங்களும் சரி, அட்வான்ஸான விஷயங்களும் சரி, நிறையவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுக்கிறதுன அடிப்படையில் தமிழில் ஆப்ஷன் செல்லிங்கை உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலுமே ஒன்று ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, நமக்கு ஒன்றும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஸோ அதனால் தமிழில் எங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் எல்லா விஷயத்தையுமே நம்மளால் யூடியூப்பில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை யூடியூப்பில் ரொம்ப லென்த்தியாகவும் சொல்ல முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லாரும் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் ஆப்ஷன் செல்லிங் ஓட ஸ்ட்ராட்டஜியை பற்றின எல்லா விளக்கங்களையும் தமிழில் தெளிவாக நாம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்கோ ட்ரேடிங், இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேனுவலாக ட்ரேட் பண்ணும்பொழுது நம்மளால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரியான ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலுமே நாம் பொறுமையாக இருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியல. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, பொசிஷன் சைஸு, சைக்காலஜி, இது எதையுமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லேருந்து, இன்ஸ்டியூஷன்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கனாக்கா ஒரு சிஸ்டம் பேஸ்டு ட்ரேடிங்கை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தான் ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னு பண்ணுறோம். அந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஏதோ பெரிய பிரம்மையாக இருக்கும். அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதை எப்படி கோடிங் பண்ணணும் அப்படின்னா, பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். எனக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரிஞ்சால் தான் எனக்கு கோடிங் பண்ண முடியும். அது ஒன்றும் A+B² அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாலாம் கிடையாது. நாம் இது வரைக்கும் பங்குச்சந்தையில் என்னத்தை பழகிக்கிட்டோமோ, என்னத்தை கற்றுக்கிட்டோமோ அந்த விஷயத்தையே நம்ம அப்படியே கோடிங்காக பண்ண முடியும். அதுக்காக செலக்ட் பண்ண தான் நம்ம பார்த்தீங்கன்னா குவான்மேன் அப்படிங்கிற ஆல்கோ பிளாட்ஃபார்ம். அந்த ஆல்கோ பிளாட்ஃபார்மை நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம் குவான்மேன் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ஒரு தமிழரால் உருவாக்கப்பட்டது. அவர் ஒரு கோயம்புத்தூர்காரர் தான். நம்மளுடைய பாண்டியராஜன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கனாக்கா, ஸோ அவர் தமிழ்காரர். ஸோ நம்ம ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோன் பண்ணோம் அப்படின்னாக்கா தமிழில் கஸ்டமர் கேர்லேருந்து நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியா சைடில் இருக்கிற நிறைய நம்ம ஆல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சரியான சப்போர்ட்டிங் இருக்காது. நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே அதை பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குவான்மேனோட ஆல்கோ ட்ரேடிங்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸோ நம்ம கோடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாமே இந்த பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸு, ப்ரீவியஸ் கேண்டலோட க்ளோஸு, கரண்ட் கேண்டலோட க்ளோஸு, கரண்ட் கேண்டலோட ஓப்பனு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே நாம் கோட் பண்ணிக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் செல்லிங்கில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கோட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் எல்லா ஆல்கோ ட்ரேடிங்கில் இல்லாத ஒரு விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இண்டிகேட்டர்ஸை அவங்க பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கீங்க, இண்டிகேட்டரை பற்றிலாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கீங்கன்னா அதில் எப்படி கோடிங் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீப்பாகவே ஈஸியாகவே இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதனால் இந்த முழு விளக்கத்தையும் இது வரைக்கும் நம்மகிட்ட ஆல்கோ ட்ரேடிங் கோர்சஸ் வாங்கணும்னும் சரி, நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கணும்னும் சரி, ஸோ எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே வாங்க போகிறவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே நம்மளால் கோடிங் பண்ண கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் எப்படி கோடிங் பண்ணணும், ஆல்கோ ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பித்து, நான் ஏன் ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து, ஸோ நான் ஏன் குவான்மேனை செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அந்த குவான்மேனில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை எப்படி கோடிங் பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வீடியோ எக்ஸாம்பிளோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ குவான்மேனில் எப்படி நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கோடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தோன்னா நிஃப்டியில் நான் பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் பார்த்தோன்னா 2 ஆஃப் ஆனாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சென்செக்ஸில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் சென்செக்ஸில் சம் பையிங் ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நான் அந்த ஆப்புக்குள்ளார கொடுத்துருக்கேன். 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே. உங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கணும், தமிழில் நானே இண்டிவிஜுவலாக கோட் பண்ணணும், ஸோ என்னோட நாலேஜ் எல்லாமே நான் வந்து ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாருமே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட ஆப்போட லிங்க்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே. அது பெய்டு கோர்ஸ் தான், அது ஃப்ரீயான விஷயங்கள் கிடையாது. அதை நான் திரும்பவும் சொல்லிட்டேன். பெய்டு கோர்ஸ் 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். அட்வான்ஸ் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ அடங்கின வந்து ஒரு கோர்சஸையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 9 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கோ ட்ரேடிங், அட்வான்ஸ் ஆப்ஷன் செல்லிங் அண்ட் ஆப்ஷன் பையிங் ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டு 2 பார்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். இந்த அட்வான்ஸ்டு ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஒரு 13 வீடியோவும், ஸோ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 9 வீடியோவும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் தமிழில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாது, எப்படி கோடிங் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது மூலயமா நாம் மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் பற்றின வியூஸை, ஸோ அந்த சார்ட் ஷேரிங்லேருந்து நம்ம எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த ஆப் மூலயமா தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவ் கிளாஸும் வரப்போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் கோர்சஸ் வாங்கின நண்பர்கள் இருக்கீங்களோ எல்லா நண்பர்களுக்குமே டவுட் கிளியரிங் செஷனாக கிளாஸ் எடுக்க போகிறது கிடையாது. லைவில் வந்து டவுட் கிளியரிங் செஷனாக நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதெல்லாமே இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம் நண்பர்களே. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த டீட்டெயிலை செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.